ஹாய் கைஸ், நம்ம திடீர்ல பேட்டில் த்ரூ தெவன் அப்படிங்கிற இந்த சீரிஸோட எபிசோட் 21ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கங்க. அல்கெமிஸ்ட் கான்டெஸ்ட்டுக்கு வந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் அந்த பெயிண்டிங்குள்ள புந்து அதுக்கு பின்னாடி இருந்த அந்த மவுண்டனுக்கு இப்போ வந்துடுறாங்க. ஹான், இங்க நிறைய ஹெர்பல்ஸ் இருக்கு, ஆனா 2 மணி நேரத்துக்குள்ள லிஸ்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஹோட்டேன் நானா மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸுங்கிறதுனால நாங்க போய் ஹெர்பல்ஸ் தேடுறோம், நீங்க 2 பேரும் அப்படியே ஜாலியா இந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே அங்க இருந்து கிளம்ப, நம்ம ஜியோயான் அப்படியே அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு ஃபான்லிங்கும் உள்ள வந்ததை நான் பார்த்தேன், அதுக்குள்ள அவன் எங்க போயிட்டான் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஹெர்பல்ஸ் வேட்டெல்லாம் பயங்கரமா நடந்துட்டு இருக்க ஒரு கேங் ஒரு பையன் கண்டுபிடிச்ச ஒரு கிறிஸ்டலை கையில வச்சுட்டு அவனை புள்ளி பண்ணிட்டு இருக்கானுங்க. எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குதோ அங்கெல்லாம் நம்ம கேங் வந்து தர்மத்தை நிலைநாட்டுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹூஜியா அப்படியே பின்பக்கமா வந்து அவனை அப்படியே தண்ணியில தள்ளி விட, மீதி இந்த 2 பேரையும் தள்ளி விட்டுட்டு நம்ம ஹான் நம்ம ஹோட்டேனும் இப்ப அங்க வந்துடுறாங்க. டை ஜியானன் அகாடமி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே அவன் பவர்ஸை யூஸ் பண்ண ஆரம்பிக்க, நம்ம ஹூஜியாவும் அவர் பவர்ஸை யூஸ் பண்றாரு. ஆனா அதுக்குள்ள அவர் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில கல்ல தூக்கி போட்டு ஆட்டத்தை கலைச்சிடுறாங்க. தைரியம் இருந்தா ஒத்தைக்கு ஒத்த வாடா. அவன் திரும்பவும் அவன் பவர்ஸை யூஸ் பண்ண நம்ம ஹோட்டேன் திரும்பவும் கல்ல தூக்கி போட்டுடுறாரு. நம்ம ஹூஜியா, டேய் சண்டை போட விடுங்கடா, சண்டைலாம் அப்புறம் போட்டுக்கலாம், டைம் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, கொஞ்ச தூரத்திலேயே அவங்க ஹெல்ப் பண்ண அந்த பையன், உங்க உதவிக்கு ரொம்பவே நன்றி, இதுக்கு மேல நான் தனியாவே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஏன் என்னாச்சு, நம்ம சேர்ந்தே போலாம். அதுக்குள்ள நம்ம 2 பேரும் வேற வேற டீம். ஹான், அவன் சொல்றது சரிதான், நம்ம ஒரு ரேரான ஹெர்பலை கண்டுபிடிச்சா அதை யார் எடுத்துக்கிறது? கரெக்டா சொன்னீங்க சீனியர், நம்ம எல்லாரும் வெளியே வந்து மீட் பண்ணலாம். அவங்க எல்லாருக்கும் திரும்ப ஒரு வாட்டி டைம் சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கிருந்து கிளம்ப, ஹெர்பல்ஸை தேடி போன இடத்துல வழியில எல்லோ கிரவுண்ட் டிராகன் அப்படிங்கிற ஒரு கிரியேச்சர் பொந்து கட்டி வச்சிருக்கத அவங்க அப்படியே பாக்குறாங்க. நம்ம ஹோட்டைன் குயிக் கிராஸை விட இது ரொம்பவே பவர்ஃபுல், ஆனா அது எப்படி பிடிச்சிட்டு போறது அப்படின்னு சொல்லி கேட்க, இது இடிச்சா அது டேமேஜ் ஆயிடும், தண்ணி ஊத்துனா அது தானாவே வெளியே வரும் அப்படிங்கிற விஷயம் அவங்களுக்கு அப்படியே ஞாபகத்துக்கு வருது. தண்ணி எடுத்துட்டு வர அளவுக்குலாம் டைம் இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹூஜியா அவர் அருவியை திறந்து விட, அந்த கிரவுண்ட் டிராகன் இப்ப வெளியே வர மாதிரி தெரியுது. நம்ம ஹான் அது பிடிக்க பயந்துட்டு டக்குன்னு அந்த ஓட்டையை அப்படியே அடைச்சிடுறாரு. நம்ம ஹோட்டேனும் ஹூஜியாவும் அதுக்காக ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்க, அது டக்குன்னு ஒரு ஹை ஜம்ப் போட்டு நம்ம ஹோட்டேனுக்கு வித்த காமிச்சிட்டு அப்படியே அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிருது. அங்க வந்து பவிலியனை சேர்ந்த ஒரு பையன் அசால்ட்டா அதை அப்படியே பிடிச்சிட்டு போயிடுறான். அவங்களால அதை ஏத்துக்கவே முடியல, அது எங்களோடது அப்படின்னு அவங்க சொல்ல, நம்ம ஹூஜியா டக்குன்னு போய் அவனை அப்படியே கவுத்தி போட்டுடுறாரு. அந்த கிரவுண்ட் டிராகன் அங்கிருந்து தப்பிச்சு ஓட ஆரம்பிச்சிருது. அவங்க எல்லாரும் அதை அப்படியே துரத்திட்டு அது பின்னாடியே ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. வழியில இருந்த நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவனுங்க என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அப்படின்னு சொல்லி பார்க்க, நம்ம ஹீரோயின் அது ஒரு கிரவுண்ட் டிராகன் அப்படின்னு சொல்றாங்க. சரிவா நம்ம போய் அதை பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல, இரு அது பேக் சைட் மவுண்டைன், அங்க போக கூடாதுன்னு எம்பரர் சொன்னார்ல. ஆமால, சரிவா நம்ம போய் அவங்களை திரும்ப கூட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பின்னாடியே போக, அந்த கிரவுண்ட் டிராகனை துரத்திக்கிட்டு அப்படி இப்படின்னு அவங்க எல்லாரும் இப்போ ஒரு கோக மாதிரியான ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்க தேடி வந்த அந்த கிரியேச்சரும் இப்போ அவங்க கையில மாட்டிடுது. ஆனா அதை விட அந்த கோகைக்குள்ள அவங்களுக்கு ஒரு பெரிய சாக் காத்துட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு ஹை லெவல் மெடிசன்ஸ்லாம் நிறையவே அந்த இடத்துல அப்படியே குமிஞ்சு கிடக்கு. அவங்க கண்ணை அவங்களாலையும் நம்ப முடியல. நம்ம ஹோட்டே, நம்ம ஹூஜியா, நம்ம ஹான்னு சொல்லி அவங்க எல்லாரும் அதுல அப்படியே பூந்து விளையாட ஆரம்பிச்சிடுறாங்க. ஹான் அங்கிருந்த ஒரு பாக்ஸ் ஃபுல்லா மார்பிள்ஸா குமிஞ்சு இருக்கிறத பார்த்துட்டு, இது எல்லாத்தையும் நான் தான் ஃபர்ஸ்ட் பார்த்தேன், இதெல்லாம் எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஆட்டம் போட்டுட்டு இருக்க, ஜியோ சுனர் வா நம்மளும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஹீரோவும் கண்டிப்பா எடுத்துக்கலாம், ஆனா அதுக்கு முன்னாடி இந்த கோய்க்கு எப்படி இவ்வளவு கிறிஸ்டல்ஸும் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ரிங்கை பார்க்க, அங்கிருந்த ஒரு மூட்டை கிறிஸ்டல்ஸ் எடுத்துட்டு இப்போ ஒரு ரிங் குள்ள போயிட்ட மாதிரி காட்டுறாங்க. கிராண்ட் மாஸ்டர் இது எல்லாத்தையும் பாருங்க, இது எல்லாமே 8th லெவல் கிறிஸ்டல்ஸ், இது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களை திரும்பவும் உங்க பழைய ஸ்ட்ரென்த்தோட கொண்டு வந்துடலாம் அப்படின்னு அவர் சொல்ல, அவர் அப்படியே கூலா அவரோட ஒரு பவுல தொடச்சிக்கிட்டே, நல்ல விஷயம் தான், ஆனா நீ இதே மாதிரியே கிறிஸ்டல்ஸ் இங்க திரும்ப திரும்ப எடுத்துட்டு வந்துட்டே இருந்தீங்கன்னா எப்போதான் மவுண்டைனை விட்டு போவ? பயமுடுத்தாதீங்க மாஸ்டர், கொஞ்ச நேரத்துல நாங்களே கிளம்பிடுவோம். இந்த மவுண்டைனை பத்தி உனக்கு என்ன தெரியும்? தெரியுமே, நம்ம எம்பரர் இங்க கல்டிவேட் பண்ணிருக்காரு. நீ சொல்றது சரிதான், ரேரான ஹெர்பல்ஸ்க்கும் கிறிஸ்டல்ஸ்க்கும் மட்டுமே இந்த இடம் பேர் போனது கிடையாது, இங்க இருக்கிற டிராப் மவுண்டைனுக்கும் தான், நீ அதுல தான் இப்ப மாட்டிட்டு இருக்க அப்படின்னு அவர் சொல்ல, ஐயோ டிராப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே தலை தெறிக்க அந்த இடத்த விட்டு வெளியே ஓடிடுறாரு. அவரு ஃப்ரெண்ட்ஸ்லாம் மெடிசன்ஸை பார்த்து அப்படியே மெய் மறந்து போய், இது எல்லாமே எனக்கு தான், இது எல்லாமே எனக்கு தான் அப்படின்னு சொல்லி அப்படியே சிரிப்பை போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க, ஜியோ சோனரை மட்டும் அங்க காணோம். நம்ம ஹீரோ அவங்களை கூப்பிட்டு கத்த, அவங்க அப்படியே சைட்ல இருந்து வராங்க. ஜியோயான் இது கொஞ்சம் வந்து பாரு அப்படின்னு அவங்க சொல்ல, அங்க போய் பார்த்தா அங்க 2 வயசான டெட் பாடி கிடக்கு. அவரு திரும்ப வந்து அவரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு அங்கிருந்து இழுத்துட்டு போக, அவங்களுக்கு இப்பதான் மயக்கமே தெரியுது, இங்க இருந்தா நம்ம நிலைமை இதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அப்படியே அந்த இடத்த விட்டு தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க.
ஆனா எவ்வளவு ஒன்னாலும் அவங்களால அந்த இடத்த விட்டு வெளியே போக முடியல. திரும்ப திரும்ப அங்கேயே சுத்திட்டு இருக்காங்க. நம்ம ஹோட்டலுக்குலாம் பயமா தாங்கல. அங்கிருந்து டெட் பாடி கிட்டலாம் எங்களை எப்படியாவது வெளியே கூட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே வேண்டிட்டு இருக்க அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இந்த கிறிஸ்டல்ஸால தான் நம்மளால வெளியே போக முடியல போல அப்படின்னு சொல்லி அவங்க எடுத்த கிறிஸ்டல்ஸ் எல்லாத்தையும் அவங்க திரும்பவும் அங்கேயே கொட்டிட்டு அங்கிருந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. ஆனா அப்பவும் அவங்களால வெளியே போக முடியல. நம்ம ஹோட்டல் அப்படியே அழுவ ஆரம்பிச்சிடுறாரு. அடுத்த 60 வருஷத்துக்கு நம்ம இங்கேதான் இருக்க போறோமா அப்படின்னு சொல்லி அவர் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க நம்ம ஜியோயான் எதையோ நோட் பண்ணிட்ட மாதிரி தெரியுது. இங்க எத்தனை டெட் பாடி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அவரு கேட்க நம்ம ஹான் 2ன்னு சொல்றாரு. அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டே ஸ்லோ மோஷன்ல திரும்பி பார்க்க ஹோட்டேன் டேய் விஷயத்த சொல்றா, ஏன்டா என்ன இன்னும் பயமுடுத்துற? 2 டெட் பாடியில உன்னை காணும். என்னது டெட் பாடி எந்திரிச்சு ஓடிடுச்சா அப்படின்னு சொல்லி அவரு இன்னமும் சாக்காக நம்ம ஜியோயான் ஒரு செகண்ட் சைலண்ட் ஆயிட்டு டக்குனு அப்படியே பாஞ்சு போய் செவுத்துக்கு மேல மறைஞ்சிருந்த அந்த டெட் பாடியை பிடிச்சி அப்படியே கீழே இழுத்துட்டு வந்துடுறாரு. உண்மையை சொல்றா, நீ தானே எங்க எல்லாரும் இங்க மாட்ட வச்சது, ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரு கேட்க அவன் அப்படியே பைத்திய மாதிரி சிரிச்சுட்டு இருக்கான். ஜியோ சொன்னார் இப்படியே கழுத்தை நெரிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவன் செத்துருவான் அப்படின்னு சொல்ல அவரும் அவர் அப்படியே விட்டுடுறாரு. 60 வருஷத்துக்கு முன்னாடி ஹெர்பல்ஸ் எடுக்க வந்த அல்கெமி ஸ்டூடெண்ட் தான் நான் அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோ அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு இங்கிருந்து எப்படி வெளியே போகணும்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. வெளியே போறதா உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, இங்க எவ்வளவு ஹெர்பல்ஸ் இருக்குன்னு பாரு, நம்ம இங்கே இருந்துடலாம் அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஜியோ சொன்னார் இவன் நிஜமாவே பைத்தியம் ஆயிட்டான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு நீங்க சொல்றது சரிதான் பெரியவரே, ஆனா நாங்க இன்னும் படிச்சுட்டு இருக்கோம், நாங்க எல்லாரும் ஸ்டூடெண்ட்ஸ், தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் வெளியே போ ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாலும் அவன் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம எல்லாரும் இங்கே இருப்போம் அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க நம்ம ஜியோயான் இந்த இடத்து மேலதான் அவன் குறியா இருக்கான் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு டக்குனு அவரு கோல்டு ஃபயர் அப்படியே வேக்கப் பண்ணிடுறாரு. பெரியவரே மரியாதையா எங்களை வெளியே அனுப்பிடுங்க, அப்படி இல்லைன்னா நான் இந்த மவுண்டனையே அழிச்சிருவேன் அப்படின்னு அவர் சொல்ல அவன் பயந்து போய் அவங்க எல்லாரும் அங்கிருந்து கூட்டு போக ஆரம்பிச்சிடறான். நம்ம கேங் மொத்தமும் இப்ப இந்த குகையை விட்டு வெளியே வந்துடுறாங்க. எடுத்தது எடுக்காததுன்னு சொல்லி கையில இருந்த எல்லாத்தையும் அப்படியே தூக்கி போட்டுட்டு அவங்க அப்படியே தெரிச்சு ஓடிட்டு இருக்க டைம் முடிய போகுது. ஆனா கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வெளியே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி எம்பரர் பயங்கர பதட்டமா இருக்காரு. அப்ப திடீர்னு என்ட்ரன்ஸ் வர லைட்டா எரிய ஆரம்பிக்கிற மாதிரி தெரியுது. அவங்க எல்லாரும் அப்படியே சாக்காயிடுறாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் திரும்பவும் உள்ள போக ட்ரை பண்ணா டேய் உள்ள போனீங்கன்னா அடுத்த 60 வருஷத்துக்கு நீங்க அங்கதான் அப்படின்னு சொல்லி ஃபார்மா அவங்க எல்லாரையும் அப்படியே தடுத்துடுறாரு. அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு தெரியாம அவங்க எல்லாரும் அப்படியே முழிச்சிட்டு இருக்க நம்ம கேங் மொத்தமும் வெறித்தனமா என்ட்ரன்ஸ் நோக்கி ஓடி வந்துட்டு இருக்காங்க. ஃபேன்லிங் திருட்டு போய் என்ட்ரன்ஸ் கிட்ட உட்காந்து போஸ்ட் கொடுத்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் அங்க வர அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட் கிட்ட போக முடியாத அளவுக்கு அவனோட பாய்சனஸ் கேஸை பரப்பி விட்டுருக்கதாவும் அதை தாண்ட ட்ரை பண்ணி ஏற்கனவே நிறைய பேர் மயக்கமாயிட்டதாவும் சொல்றாங்க. நம்ம ஜியோயான் அப்படியே முன்னாடி போக போறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் அவரை தடுத்துடுறாங்க. நீ ஏற்கனவே அவன் பாய்சனால அட்டாக் ஆயிருக்க, திரும்பவும் அந்த மாதிரி அடிச்சுனா உன்னை யார் காப்பாத்துறது அப்படின்னு சொல்லி அவங்க கேட்க என்கிட்ட கோல்டு ஃபிளேம் பீஸ்ட் ஃபிளேம்னு 2 எசன்ஸ் ஃபிளேம் இருக்கு, எனக்கு ஒன்னும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃபயரை அவர் உடம்பு ஃபுல்லா எரிய வச்சுட்டு அந்த பாய்சனை தாண்டி இப்ப நம்ம ஃபேன்லிங் கிட்டயும் அவர் அப்படியே போயிடுறாரு. ஜியோயான் ஒரு வழியா வந்துட்டியா அப்படின்னு சொல்லி அவன் அப்படியே அவன் கையை கிழிச்சு அவன் ரத்தத்தை அவரோட பிளேட்லயே தெளிச்சு விட நம்ம ஹீரோ பாய்சன் அட்டாக் ஆகி டக்குன்னு அவன் முன்னாடி அப்படியே மண்டிட்டு சொல்ல மறந்துட்டேன் பாரு, அன்னைக்கு நீ சாப்பிட்டியே பாய்சன் அது இன்னும் கியூர் ஆகல, அதோட மெயின் இன்கிரீடியண்டா நான் என்னோட பிளட்டை தான் கலந்துருந்தேன். சோலார் பிளட்டை சாப்பிட்டவங்க நிலைமை என்ன ஆகுன்னு உனக்கு ஞாபகத்துல இல்லையா, நீ வாழ்க்கை ஃபுல்லா எங்களுக்கு கீழே தான் வேலை பார்க்கணும் அப்படின்னு அவன் சொல்ல நம்ம ஹீரோயின் அப்படியே முன்னாடி போக ட்ரை பண்றாங்க. உன்னால அந்த பாய்சனை தாண்ட முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹோட்டல் அவங்களை அப்படியே தடுத்து ஃபேன்லிங் அப்படியே அவன் கத்தியை எடுத்து நீ எங்களுக்கு கீழே தானே வேலை பார்க்க போற அப்படின்னு சொல்லி நான் உன்னை சும்மா விடலாம், ஆனா நீ என் அப்பாவை அட்டாக் பண்ணி எங்க மொத்த பிளானையும் சொதப்பி இருக்க, அதுக்கு பதிலா உன்னை கொல்றதுதான் சரியா இருக்கும் அப்படின்னு அவன் சொல்ல உன் அப்பாவா யாரா அவன் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. எம்பரர் உடம்புக்குள்ள இருந்தாரே ஃபேன்லோ அவர் தாண்டா என் அப்பா, அவரே அட்டாக் பண்ணில அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே நம்ம ஜியோயானை காலி பண்ண வர நம்ம ஜியோ சோனர் வந்து அவனை தடுத்துடுறாங்க. நம்ம ஹீரோயின் அவன் கத்திய வச்சு அவனுக்கு ஆட்டம் கட்டிட்டு இருக்க வெளியே இருந்த நம்ம எம்பரர் அவங்களுக்கு என்ன சின்ன தெரியலையே, டே காட் நீ போய் அங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னு பாத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. ஆனா அந்த காட் அசைற மாதிரியே தெரியல. டேய் சொன்னது காதுல உள்ள கிங் என்ன மன்னிச்சிருங்க, உள்ள போனா அடுத்த 60 வருஷத்துக்கு நான் அங்கேயே மாட்டிப்பேன், தயவு செஞ்சு என்ன போக சொல்லாதீங்க, போன்னு சொல்லிட்டு இருக்கா என்னடா ஏத்து பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவனை பிடிச்சி உள்ள வச்சு அமுக்க ஆரம்பிச்சிடுறாரு. நம்ம கு அவரை தடுத்து நிறுத்திட்டு எம்பரர் சொல்றதை கேளுங்க, இவன் ஒரு ஆளை அனுப்புறது மூலியமா நம்மளால எதையுமே மாத்த முடியாது, உள்ள இருக்கிற பசங்க எல்லாரும் ஏற்கனவே நல்ல ட்ரைனிங் எடுத்தவங்க, அவங்களால அவங்கள காப்பாத்திக்க முடியும், ஒண்ணுதான் டைம் இருக்குல்ல நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோயின் ஃபேன்லிங்க சமாளிச்சுக்கிட்டு அந்த பிரதர்ஸ் உனக்கு கொடுத்துட்டு போன அந்த கிறிஸ்டலை பத்தி உனக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நம்ம ஹீரோக்கும் எப்பேற்பட்ட பாய்சனையும் முறிக்கக்கூடிய அந்த க்ளோட் ஸ்னேக் கிறிஸ்டலை பத்தி ஞாபகத்துக்கு வருது. அவர் அப்படியே அதை வெளியே
எடுத்து அவரோட கோல் ஃபிளேம் மூலியமா அதை உருக்க ஆரம்பிக்க நம்ம ஜியோயான் அதை கரெக்டா அப்சர்வ் பண்றதுக்கும் நம்ம ஹீரோயின் அதுக்கு மேல ஃபேன்லிங்க சமாளிக்க முடியாம அவங்க கிட்ட அடி வாங்கறதுக்கும் கரெக்டா இருக்கு. அவங்களுக்கு ஏதோ ஆகிறதுக்குள்ள நம்ம ஜியோயான் அவங்களை அப்படியே காப்பாத்திடுறாரு. நீ இங்கே வெயிட் பண்ணு ஜியோசுனர், நான் உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஒரு ஸ்வாடை யூஸ் பண்ணி அவனுக்கு ஒரு பஞ்ச போட அவர் அதுல இருந்து ரெக்கவர் ஆனதை அவனால நம்பவே முடியல. ஃபேன்லிங், நானும் உன்கிட்ட ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். நான் அன்னைக்கு உனக்கு கொடுத்தது பீஸ்ட் ஃபிளேம் மட்டும் இல்ல, மறந்து போய் கொஞ்சம் கோல்டு ஃபிளேமையும் அதுல கலந்து விட்டுட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ சாக போற அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அவனை திரும்பவும் அட்டாக் பண்ண ஃபேன்லிங் அப்படியே பறந்து போய் என்ட்ரன்ஸ்லயே ஒரு இடி இடிச்சு அப்படியே கீழே விழுந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறான். அங்கிருந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் குசி ஆயிடுறாங்க. நம்ம ஒரு வழியே தப்பிக்க போறோம் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் அப்படியே சிரிப்பை போட்டுட்டு இருக்க எரிஞ்சிட்டு இருந்த அந்த என்ட்ரன்ஸ் பக்கத்துல இருந்து ஒரு பெரிய மரம் அப்படியே சரிஞ்சு விழுந்து கேட்டை மூட போகுது. நம்ம ஜியோயான் அதை அப்படியே தடுத்துடுறாரு. நம்ம ஹீரோயின் அவருக்கு ஹெல்ப் பண்ண கேட்வேக்கு மேல இருந்த ஒரு கிறிஸ்டலை கீழே விழாம அப்படியே தடுத்து நிறுத்திட்டு சீக்கிரமா அவங்க எல்லாரையும் வெளியே போக சொல்லு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் தலை தெறிக்க அப்படியே அந்த இடத்த விட்டு வெளியே ஓடிடுறாங்க. நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இப்ப அங்க பாக்கி இருக்காங்க. நீங்களும் வெளியே போங்க அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஜியோசுனர் இல்ல நீயும் வந்தாதான் நாங்க போவோம் அப்படின்னு சொல்றாங்க. நீ போ, நான் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னு அவர் சொல்ல அவங்க கேட்கவே மாட்டாங்க. ஹோட்டேன் கிட்ட சொல்லி அவங்கள வெளியே இழுத்துட்டு போக சொல்ல அவரும் அவங்கள அப்படியே அங்கிருந்து இழுத்துட்டு வெளியே போயிடுறாரு. நம்ம ஜியோயானை தவிர எல்லாருமே இப்ப இந்த இடத்த விட்டு தப்பிச்சிட்ட மாதிரி தெரியுது. நம்ம ஹீரோயின் அவங்க இன்னமும் உள்ளதான் மாட்டிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த பெயிண்டிங் உள்ள போக ட்ரை பண்ண அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்கள அப்படியே தடுத்து நிறுத்திடுறாங்க. இன்னும் கொஞ்சோண்டு டைம் மட்டும் தான் பாக்கி இருக்கு. கிட்டத்தட்ட அந்த பெயிண்டிங்கும் எரிஞ்சு சாம்பல் ஆகிற நிலைமைக்கு வந்துடுது. இப்படிப்பட்ட ஒரு ட்ரெஸரி நம்ம கண்ணு முன்னாடியே அழியறத பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ஃபார்மெல்லாம் அப்படியே ஃபீல் பண்ணிட்டு இருக்க ஜஸ்ட் மிஸ்ல நம்ம ஜியோயான் அப்படியே இந்த பெயிண்டிங்கை விட்டு வெளியே வந்து விழுந்துடுறாரு. அவரு குயின் எனர்ஜிலாம் சுத்தமா அழிஞ்சு போயிருக்கிறத பார்த்து நம்ம ஹோட்டேன் அது ரிகவர் பண்ணக்கூடிய ஒரு பில்ஸை அப்படியே ஒரு வாயில போட்டு விட்டுட்டு இதுக்கு மேல நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல நம்ம ஜியோயான் இப்ப வேற ஏதோ ஒரு இடத்துல மாட்டிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல அவர் அம்மாவும் இருக்காங்க. அவர் அப்படியே அவங்கள கூப்பிட்டு பாக்குறாரு. ஆனா அவங்க அவரை சுத்தமா கண்டுக்காம அப்படியே அங்க இருந்து போயிடுறாங்க. அந்த இடம் ஃபுல்லா அப்படியே பனி மூட்டமா ஆயிடுது. என்ன ஜியோயான், உன்னால உன் அம்மாவை பார்க்க முடியலையா அப்படின்னு சொல்லி ஒரு வாய்ஸ் கேட்க ஆமா நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லி அவரு கேட்க அதுக்கு ஒரு வழி இருக்கு, ஆனா நான் அதை சொன்னாலும் அதை நீ செய்ய மாட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கத்தி எடுத்து உன் கழுத்தை அறுத்துக்க, அப்படி இல்லைனா தூக்குல தொங்கிரு அப்படின்னு அவர் சொல்ல நம்ம ஜியோயான் அது நம்ம கிராண்ட் மாஸ்டர் தாங்கிறத கண்டுபிடிச்சிடுறாரு. கிராண்ட் மாஸ்டர் இப்பெல்லாம் விளையாடாதீங்க அப்படின்னு அவர் சொல்ல நான் விளையாடுறேன்னா நீ விளையாடுறியா, நான் மட்டும் என் பவர்ஸை யூஸ் பண்ணலனா நீ உள்ளே செத்துருப்ப அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஸ்வாடை வாங்கி அப்படியே செக் பண்ணி பார்க்க அது ஃபுல்லா சோலாலோட சீக்ரெட் டெக்னிக்ஸா அப்படியே எழுதி இருக்கு. இந்த விஷயம்லாம் வெளியாளுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்ல. ஃபேன்லிங் சொன்னது உண்மைதான், நீயும் இப்ப சோலாலோட ஒரு மெம்பரா மாறிட்ட. உன் பாய்சன் கியூர் ஆனாலும் நீ அதுல இருந்து தப்பிக்க முடியாது. கிராண்ட் மாஸ்டர் அதான் கோல்டு ஃபிளேம் அதை சப்ரஸ் பண்ணல, சப்ரஸ் பண்ணும், ஆனா முழுசான கியூர் கிடையாது. இந்த டெக்னிக்கெல்லாம் நீ கத்துக்கணும்னு நினைக்காத, அப்புறம் முழுசா நீயும் ஒரு சோலால் மெம்பரா மாறிடுவ. உன் அம்மாவை கொன்னது என்னோட இந்த நிலைமைக்கு காரணம் எல்லாமே அவங்க மறந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு அவரு திரும்பவும் அந்த பிளேட் அப்படியே அவரு கையிலேயே கொடுக்க நம்ம ஜியோயான் லைஃபுக்கும் டெத்துக்கும் நடுவுல இருக்கிற அந்த இன்டர் ஸ்பேஸ்க்குள்ள இப்ப திரும்பவும் அப்படியே மாட்டிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே எபிசோட் 21 முடியுது. இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, நம்ம ஜியோயான் இந்த இடத்தை விட்டு எப்படி வெளியே வர போறாரு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கான வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது வரைக்கும் குட் பை.